பொதுவாக இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனவும் ஏதோ ஒரு தனித்திறமையும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வாழ்கிற பாதி பேருக்கு உன்னோட ஆசை என்ன, உன்னோட கனவு என்ன அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. என்னை பொறுத்தவரை இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே கனவுகள் கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்ட கனவுகளை சுமந்துக்கிட்டு ஒரு சிலர் மட்டுமே அந்த கனவை அடையிறாங்க. அந்த கனவை சுமக்க முடியாத பலரும் கனவுகளே இல்லாத அந்த மக்களோட சேர்ந்து ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. எப்பவும் ஒரு கதைக்கு ஒரு தலைப்பு இருக்க மாதிரி இங்கே வாழ்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு தலைப்பு வச்சா அதில் என்ன உட்பட பலரோட வாழ்க்கையின் தலைப்பு ரொம்ப கேளிக்கையாக தான் இருக்கும். அடைச்ச மறுபடியும் தப்பாக எழுதிட்டேனா? சரி, மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கதையோட கரு எங்கே இருந்து வேணால் தோன்றலாம். ஆனால் ஒரு கதையை தாங்கி நிற்கிறது 3 கேள்விகள் தான். ஏன், எதுக்கு, என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்வேங்கிற நம்பிக்கையில் மீண்டும் இந்த கதையை தொடர்றேன். இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடி வர எனக்கும் தெரியாது கனவுகளை தொலைச்சிட்டு சராசரியான வாழ்க்கையை வாழ்கிற பலரில் நானும் ஒருத்தன். எனக்கு அப்போ தெரிஞ்சது எல்லாமே என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லணுங்கிறது தான். அதுக்காக நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிஞ்சது. கதையின் 2வது கேள்வி. எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியிலேயே முடிஞ்சதுன்னு, தோல்வியிலேயே முடிஞ்சதை அப்படியே முடிக்க வேணான்னு கடைசியாக ஒரு கதை எழுத முடிவு பண்ணேன். இந்த கதை என்னை பற்றினது, என்ன மாதிரியே இருக்க பலரை பற்றினது. இந்த முயற்சியும் வெற்றி அடையுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆசையோட கடைசி கட்டமாக இந்த கதையை படித்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். இந்த 3வது கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என் பேர் ஒரு கதையில் வர மாதிரியே நம்ம வாழ்க்கையிலையும் ஆன்டகனிஸ்ட் புரோட்டகனிஸ்ட்னு யாராவது இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரை நம்ம எல்லாருமே பொதுவாக புரோட்டகனிஸ்டாக பார்த்த 3 உறவுகள்னால் 1 பெற்றோர், 2 நட்பு, 3வது காதல். இந்த 3 உறவுகளுமே ஒரு கட்டத்தில் நம்ம கண்ணுக்கு ஆன்டகனிஸ்டாக தான் தெரிஞ்சிருப்பாங்க. தன்னால் வாழ முடியாத வாழ்க்கையும் தன்னால் சாதிக்க முடியாத விஷயத்தையும் தான் குழந்தைங்க சாதிக்கணும்னு ஆசைப்படுற பெற்றோரை ஆன்டகனிஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை தான் குழந்தைங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, என்ன கனவு இருக்குன்னே தெரியாமல் தான் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையில் அவங்கள தள்ளுற அந்த பெற்றோரை புரோட்டகனிஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சமயத்துலேயும் தோளுக்கு தோளாக இருந்த நம்ம நட்பை ஆன்டகனிஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை நம்ம கனவை ஆசையை துரத்தணும்னு முடிவு பண்ணி தோல் வேணும்னு நினைக்கிறப்போ தோல் கொடுக்காமல் விலகின அந்த நட்பை புரோட்டகனிஸ்ட்னு சொல்கிறதா, நமக்காக தனக்கு பிடிச்சதெல்லாம் மறந்துட்டு பிடிக்காததை சகிச்சுக்கிட்டு நம்ம கூட வாழ்கிற அந்த காதலை ஆன்டகனிஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை நம்மளோட காயங்களையும் தியாகங்களையும் மறந்து தன்னோட வலிதான் பெருசுன்னு நம்மளை ஒதுக்குற அந்த காதலை புரோட்டகனிஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை நமக்காக தனக்கு பிடிச்சதெல்லாம் மறந்துட்டு பிடிக்காததை சகிச்சுக்கிட்டு நம்ம கூடவே வாழ்கிற அந்த காதலை ஆன்டகனிஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை நம்மளோட காயங்களையும் தியாகங்களையும் மறந்து தன்னோட வலிதான் பெருசுன்னு நம்மளை ஒதுக்குற அந்த காதலை புரோட்டகனிஸ்ட்னு சொல்கிறதா. உட்காந்து யோசிச்சப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. எவன் ஒருத்தன் தன்னோட ஆசைக்காகவும் கனவுக்காகவும் வீட்டை விட்டு வெளியேற தயாராக இருக்கானோ அவன் தான் அவனோட கனவை அடையிறான். அப்படி பார்த்தா அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு வாழ்க்கையை பற்றின பயத்தில் கனவை தொலைச்சிட்டு இந்த முடிவுகளை எடுக்கிற இடத்த அவங்களுக்கு கொடுத்தது நான். இங்கே எல்லாருக்குமே தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் பொறுப்பு. அப்படி இருக்க நானே முயற்சி செய்யாத என் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் என் நண்பன் தோள் கொடுக்கணும்னு நினச்சது நான். என்னடா இது,
இவ்வளோ அடிகளும் அவமானங்களும் காயங்களும் தியாகங்களும் செஞ்சோம். நம்மோட ஒரு சின்ன சொல்லுக்கோ செயலுக்கோ நம்மளை ஒதுக்குற இந்த காதல் நமக்கு தேவைதானான்னு யோசித்து முழிச்சப்போ தான் புரிஞ்சது, இந்த காதலையும் தேடி தேடி உருவாக்குனது நான். இப்படி எல்லாத்தையும் நானே செஞ்சுட்டு இவ்வளோ தவறுகளையும் என் மேலே வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையோட புரோட்டகனிஸ்டாக இருக்க வேண்டிய நானே ஆன்டகனிஸ்டாக இருந்துட்டு அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த கதையோட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொன்னேங்கிற நம்பிக்கையோட எனக்கு ஒரு கேள்வி. இவ்வளோ போராட்டம் எல்லாமே நாளைன்னு ஒன்று இருக்கிறதுனால தானே? ஒரு வேளை நாளைக்கு நான் கண் முழிக்கலைன்னா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் கண் முழிப்பேன். உங்களுக்காக இல்லை, எனக்காக.